ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். பாப்பாவுக்கு வந்து மூணாம் மொட்டை போடுறதுக்காண்டி தான் ஊர்லேருந்து வந்திருந்தோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி குற்றாலம் கிட்டே இருக்குது. அங்கே தான் வந்திருந்தோம். இசக்கியம்மன் கோயிலுக்கு தான் வந்துட்டு நாங்கள் மொட்டை போடலான்ட்டு இருந்தோம். அதான் சரி, ஓகே. நான், அம்மா, பாப்பா 3 பேருமே வந்துட்டு திருநெல்வேலியிலேருந்து வந்துவிட்டோம். ஒரு 1.5 ஹவர்ஸ் ஆகும். சரி, மொட்டை போடுறதுக்கு முன்னாடி பாப்பா வந்து ஒரு ஃபோட்டோக்கு நல்லா போஸ் கொடுத்தா. கோயிலுக்கும் வந்துவிட்டோம். கோயில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நேச்சுரலாக பார்க்கவே வந்துட்டு பின்னாடி நல்லா காத்தோட்டமாக சூப்பராக இருக்கும். சரி, அவள் போடுறதுக்கு முன்னாடி அவள் ரியாக்ஷன்ஸை பாருங்களேன், க்யூட்டாக பண்ணிகிட்ருப்பா. சரி, ஓகே. வரும்போது எங்கள் ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டலான்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து வரும்போது நான் எடுத்துகிட்டே வந்தேன். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நீங்களும் எங்கள் ஊருக்கு கண்டிப்பாக வாங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் ப்ளேஸ்லாம். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, பொங்கல் விடுறதுக்கு ரெடி ஆயாச்சு. சும்மா சாமி கும்பிடணும்ல, சாமி கும்பிட்டுட்டு அத்தையும் வந்திருந்தாங்க. அவங்க தான் எல்லாமே வந்து நின்று பண்ணாங்க. நாங்கள் எல்லாருமே சப்போர்ட்டிங். அவங்க தான் மெயினாக பண்ணாங்க. அப்புறம் பொங்கல் விடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாம் ஓலையெல்லாம் வச்சு பொங்கல் விட்டுட்ருந்தோம். அதுக்கான வீடியோ தான் வந்துட்டு இது பாருங்கள். ரொம்ப என்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுக்க முடியல. ஆனால் நானும் நின்றுட்டுருந்தேன். சரி, இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சிச்சு. நீங்கள் பாருங்கள். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5, 6 பேர்கிட்ட இருந்தோம். சரி, பொங்கல் விட்டுட்டு பாப்பாவுக்கு மொட்டை போடலாம். வெளியில், இது கோயிலுக்கு வெளியில் இந்த பக்கம் மொட்டை போடலான்னு சொல்லிட்டு ரெடியாக எல்லோரும் உட்காந்தாச்சு. பாருங்கள், மொட்டை போடுறதுக்கு உட்காரவே இல்லை பாப்பா வந்துட்டு. அப்படியே அழுதுகிட்டே இருந்தது. பயங்கர சினுங்கல் உட்காரவே மாட்டேன்ட்டா. அப்புறம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டோம். எல்லாருமே ஒரு 4, 5 பேர் சேர்ந்து பிடிச்சி ஒரு வழியாக வந்துட்டு மொட்டை போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பரவாயில்ல, அவருன்னு வந்துட்டு நல்ல நிதானமாக பொறுமையாக பாப்பா வந்து நல்லா அழகாக பிடிச்சி நல்லா சூப்பராக மொட்டை போட்டிருந்தாங்க அவங்களுமே. குழந்தைங்கள மொட்டை போடுறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அந்தளவுக்கு பொறுமை நமக்கு வேணும். அந்தளவுக்கு அவர் வந்து நல்லா அழகாக போட்டார். எந்த ஒரு கீறலும் இல்லாமல். அப்புறம் மொட்டை போட்டு எல்லாம் ஒரே ரவுண்டு தான் பைக்கில். எல்லாம் அங்கனக்குள்ளே நல்லா ரவுண்டு அடித்து சுற்றிட்டு இருந்தாங்க. அப்புறம் பிரசாதம்லாம் கொடுத்துட்டு எல்லோரும் கொடுத்துட்டு இவங்க எல்லாம் பைக்கில், நாங்கள் பாருங்கள் பைக்கில் ரவுண்டு அடிச்சுட்ருந்தோம். கோயிலை சுற்றி அப்புறம் எல்லாருக்கூடயும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் வந்திருந்த எல்லாருமே இந்த குரூப் இதுதான். ஃபோட்டோஸ்லாம் மெமரிஸ்லாம் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அங்கே எல்லோரும் உட்காந்து, பெரியவங்களாம் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்களாம் எங்கள் சைட்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருந்தோம். நான் சும்மா இருப்பேன், நானும் எடுத்துகிட்டு இருந்தேன். என்னோடய ட்ரெஸ் இந்த வீடியோஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட இந்த ஊர் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் யாரெல்லாம் தென்காசி, திருநெல்வேலி சைடு அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். போஸ்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? தேங்க்யூ.